ஓம் நம வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து ஜூலை மாதத்துக்குண்டான புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை மாதத்துக்குண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். திருப்பதி பெருமாளை இந்த டிக்கெட்டில் குலுக்கல் முறையில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். 4 சேவா இருக்கும். சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதலபாத, பத்மாராதனான்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். 2 நாள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் 18 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி 2 நாள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். ஏப்ரல் 20 காலையில் 10 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணி அன்றைக்கி 12 மணி போல் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த டேட் அண்ட் டைம் எப்போ முடியுதுன்னா ஏப்ரல் 22 மத்தியானம் 12 மணிக்கு. ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த டிக்கெட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைன் லக்கி டிப்லேயோ இல்லை ஆஃப்லைன் லக்கி டிப்லேயோ செலக்ட் ஆயிருந்தீங்க ரீசெண்டாக 180 டேஸ்க்கு கம்மியாக அப்படின்னா இதில் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ 180 டேஸ் டைம் கேப் தேவைப்படும். நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் 18 20 காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், முந்த சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சகசர தீபாலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இந்த 4 சேவாவும் உச்சமுத்தியான மலையப்ப சுவாமிக்கும் தாயாருக்கும் செய்வாங்க. இதில் எந்த சேவா நாம் புக் பண்ணுறோமோ அந்த சேவாவை நேரில் பார்த்துட்டு சுபதமென்று வழியாக போய் மற்ற தரிசன டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்ப 300 ரூபாய் ஃப்ரீ தரிசனமெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் பார்த்து வந்தெல்லாம் ஜெயன் விஜயன் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சேவா மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். ரீசெண்டாக இந்த 4 சேவாவோ இல்லை ஆனுவல் சேவாவோ ஏதாச்சும் 180 நாட்களுக்கு கம்மியாக நம்ம புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம இந்த டிக்கெட் புக் பண்ண முடியும். லக்கி டிப்பில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் இந்த ஆர்ஜித சேவாவும் புக் பண்ணிக்கலாம் எலிஜிபிளாக இருந்தால். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோட ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 22 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக்கிங். அதே கல்யாணோத்சவம், முந்த சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சகசர தீபாலங்கார சேவாலாம் ப்ரைஸ் எல்லாம் அதே தான். ஆனால் இதில் நம்ம புக் பண்ணுற சேவாவை டிவிலையோ இல்லைனா யூடியூப் சேனல்லையோ பார்த்துக்கணும். எஸ்சிபிசியில் நேரில் 300 ரூபாய் தரிசனம் வழியாக திருப்பதி பெருமாளை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஜெயன் விஜயன் வரைக்கும். ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும். ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அதே லாகின்லேயே மறுபடியும் இந்த டிக்கெட் எத்தனை வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறவங்க இந்த வர்ச்சுவல் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா பேமெண்ட்லாம் நீங்கள் இப்போவே கூட புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை சேவா பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்குள்ளார நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிறது சேஃப். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் 22 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. லக்கி டிப்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஆர்ஜித சேவாவும் எலிஜிபிளாக இருந்தால் புக் பண்ணிவிட்டு இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டும் நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 23 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், புக்கிங் எதுவும் கிடையாது. ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி இருந்தால் மறுபடியும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் கிடையாது, டைம், டேஸ் கேப். வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்க முடியும். மூலவர் பெருமாளை கோயில் உள்ள விமான பிரதட்சணத்தில் அங்க பிரதட்சணம் செய்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 1/2 hour சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஜெயன் விஜயன் வரைக்கும். ஸோ ஜூலை மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 23 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் புக்கிங் 10,000 ரூபா ஒருத்தருக்கு டொனேஷன் பே பண்ணால் அதுக்கு ஒரு 500 ரூபா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 10,500 ரூபாய் நாம் பே பண்ணோம் அப்படின்னா ஆன்லைனில் நமக்கு பிடிச்ச டேட்டில் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். தீர்த்தம் கொடுப்பாங்க, செடாரி கொடுப்பாங்க, வாழைப்பழம் பிரசாதமாக கொடுப்பாங்க, பொங்கல் பிரசாதமாக கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ட போய் சாமி பார்க்குறதுக்கு 10,500 ரூபாய். ஒரு லாகின்லேருந்து 9 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆதார் வச்சு மட்டும்தான் அந்த டிக்கெட் புக் பண்ண முடியும்னாலும் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் ஆகும். வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தாலும் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பரில் ஒருத்தருக்கு மட்டும்தான் புக் பண்ணுறீங்கன்னா ரூம் புக் பண்ண முடியாது. ஒரு மொபைல் நம்பரில் எத்தனை பேருக்கு புக் பண்ணாலும் ஒரு ரூம் தான் புக் பண்ணிக்க முடியும். 1000 ரூபாய் ரூம் அலாட் பண்ணுவாங்க திருமலாவில். அதுவும் அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து நம்ம புக் பண்ணிக்கணும். ஸோ ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் புக்கிங் ஏப்ரல் 23 காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங்
ஏப்ரல் 23 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்டும் ஃப்ரீ தான், ஆதார் வச்சு மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். இந்த டிக்கெட்டில் நீங்கள் ஆல்ரெடி தரிசனம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் பார்க்கறதுக்கு 90 நாள் டைம் கேப் கேட்பாங்க. சீனியர் சிட்டிசனோட ஏஜ் லிமிட் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி, மெயின் பில்கிரிம்க்கு 65 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். கூட அட்டெண்டர் ஸ்பௌஸ்ன்னு போட்டிருந்தாலும் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. பட் அவங்களோட ஏஜ் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. 50 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். யாராச்சும் ஒருத்தரை மட்டும் புக் பண்ணிவிட்டு அட்டெண்டரை தேவைன்னா நம்ம அழைச்சிட்டு போகலாம். மெடிக்கல் இஷ்யூவில் புக் பண்ணுறீங்க, ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கிடையாது. பட் அதற்குண்டான சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு டிடிடியில் ஒரு சில டிசீஸஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்லைன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி அதோட சர்டிஃபிகேட் நம்ம காமிக்கணும். இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வேறு முன்னூறுபா தரிசன டிக்கெட்டோ வர்ச்சுவல் சேவா டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கலாமானா அதுவும் புக் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜூலை மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 23 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 24 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு மொபைல் நம்பரில் லாகின்லேருந்து அட் அ டைம் 6 தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஒரு தடவை 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டே புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுற போகிறதா இருந்தாலும் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் நின்று பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸ்லாட்டில் மத்தியானம் 2 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டுக்குமே 3 மணி ஸ்லாட் இருக்காது. சாயந்தரம் 7 மணி ஸ்லாட் இருக்காது. வியாழக்கிழமைகளில் 5, 6, 7 மணி ஸ்லாட் இருக்காது. மற்ற நாட்களுக்கு உண்டான ஸ்லாட்லாம் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜூலை மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஏப்ரல் 24 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து ஜூலை மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் திருமலா, திருப்பதி, தலக்கோணம் 3 இடங்களுக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஏப்ரல் 24 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அக்காமடேஷன் புக்கிங் திருமலாவில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தரிசன டிக்கெட் மஸ்ட். அதுவும் ஒருத்தருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் ரூம் புக் பண்ண முடியாது. மினிமம் 2 பேருக்காச்சும் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் திருமலாவில் நம்ம ரூம் எடுக்க முடியும். கீழ் திருப்பதியில் அந்த ரூல்லாம் கிடையாது. ஒருத்தர்லேருந்து 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம தரிசன டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த ரூம்ஸ் புக் பண்ணிக்க முடியும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜூலை மாதத்தோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஏப்ரல் 24 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே டிடிடியில் அஃபிஷியலாக இப்போது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சீக்கிரமாக போர்ட்டலையும் ஆப்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. மே மாதத்துக்கு உண்டான வாலண்டியர் சேவாவோட அடிஷ்னல் கோட்டா மோஸ்ட்லி ஏப்ரல் 20 ஓப்பன் பண்ணுவாங்க. ஜூலை மாதத்துக்கு உண்டான வாலண்டியர் சேவாவோட ரெகுலர் கோட்டா ஏப்ரல் 27 ஓப்பன் பண்ணுவாங்க. மே மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவாங்க. வந்ததும் ஷேர் பண்ணுறேன். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஏப்ரல் 24 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. திருமலாவோட ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்பவே ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான தர்ஷன டிக்கெட் புக்கிங்கும் கொடுப்பாங்க. எப்போ வந்தாலும் இதை பற்றின அப்டேட்ஸ் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டும் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அகெயின் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த கொஸ்டினுக்கும் சேர்த்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜூலை மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டிக்கெட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க அக்காமடேஷனோட சேர்த்து. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக ஆன்லைனில் கன்ஃபார்ம்டாக தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, ரூம் எப்படி புக் பண்ணுறது, சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள், திருமலாவில், திருப்பதியில் வாலண்டியர் சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். ஷியோராக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அஃபிஷியல் அப்டேட் போய் சேரும். தேங்க்யூ.